கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் 13 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ஐஸ்வர்யா சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் நேராக அவங்க ரூமுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா கால் அட்டன் பண்ணதுமே அந்த நெக்லஸ் விஷயம் என்னாச்சு ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், சக்ஸஸ் ஆயிருந்தால் தான் நானே சொல்லியிருப்பேனே, கார்த்திக் என்ன நோட் பண்ணுறத தான் ஃபுல் டைம் ஜாபாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சிலையை பற்றின விஷயம் எல்லாத்தையும் அப்படியே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சதை பற்றியும் சொல்கிறாங்க. ஏன்டி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், இல்லைம்மா நான் கேர்ஃபுல்லாக தான் இருந்தேன், ஆனால் அந்த கார்த்திக் சூப்பர் ஸ்மார்ட்டாக இருக்கான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பொம்மை மாதிரி ஆக்கிட்டான் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், என்னடி இப்படி சொல்கிற, எனக்கு மகளாக பிறந்துட்டு அங்கே போய் அடிமை வாழ்க்கை வாழவா போனேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நான் அப்படியெல்லாம் இருக்கிறவளா, அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சா நான் உனக்கு மட்டுமே மகளாக தான் பெர்மனண்ட்டாக இருக்க முடியும், அதை யோசிச்சு தான் கார்த்தியோட விரல் அசைவுக்கு நான் ஆடுற மாதிரி இருக்கேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், ஆமாம் எதையும் செய்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்காத, எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டு அதை எப்படி சரி பண்ணணும்னு மட்டும் என்கிட்ட கேளு அப்படின்னு ஐஸ்வர்யோட அம்மா சொல்லிட்டு இருக்கேன். ஏமா நெக்லஸ் விஷயத்தில் நீ சொன்னது தான் நானும் பண்ணேன், ஆனால் அதுவும் தானே சொதப்பிடுச்சு, நான் தான் சொன்னேனே கார்த்திக் பயங்கர அலர்ட்டாக இருக்கான்னு, எப்படி நோட் பண்ணுறானே தெரியலம்மா, இப்போது அந்த முருகன் சிலையை வீட்டுக்குள்ளே என் கையாலேயே கொண்டு வந்து வைக்கிற மாதிரி பண்ணிட்டான், அதை பார்த்து அந்த தீபாவும் என்னை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாமா, அது என்னால் தாங்கவே முடியலம்மா, அவள் கை இந்த வீட்டில் ஓங்கிட்டே போகுதுமா, அவளுக்காக கார்த்தி என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டா, ரொம்ப சைலண்டாக இருந்து அவளால் எப்படிமா சாதிக்க முடியுது அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, நீ சொல்கிறத பார்த்தா நம்ம நினைக்கிறத விட அந்த தீபா ரொம்ப விவரமான ஆளாக இருப்பா போல இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா அவளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்ததெல்லாம் போதும், இப்போ எனக்கு முதல்ல ஐடியா சொல்லுங்கிறாங்க ஐஸ்வர்யா. யாரையுமே என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, என்னால் வெளியவே போக முடியல, இந்த வீட்டையவே என்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கோன்னு நினைக்க போய் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, இனிமேல் என்னால் சகஜமாக நடக்க முடியுமான்னு தெரியல, முதல்ல நான் இந்த வீட்டில் சகஜமாக நடமாடணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுமா, மற்றது எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க ஐஸ்வர்யா. இருக்கோட தத்துவம் தெரியுமாடி அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஐஸ்வர்யா அப்படியே யோசிக்கிறாங்க. ரொம்ப எல்லாம் யோசிக்காத, சின்ன கூடு பக்கத்துலேயே ஒரு பெரிய கூடை போடு, நடந்ததெல்லாம் மறந்துரு, இதை விட பெருசாக வேறு ஏதாவது பண்ணி வீட்டில் இருக்கிற கவனத்தையெல்லாம் தசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை மட்டும் பண்ணி முடிச்சிட்டா உன் பிரச்சனையை மறந்துட்டு புது பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லாமா, ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனால் எப்படி அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, நீ எதுவுமே பண்ண வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அம்மா ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் கார்த்தி ரூமுக்கு வராங்க. அங்கே தீபாவை ஃபுல்லாக தேடுறாங்க. அங்கே தீபா இல்லைன்னதும் உடனே கிச்சனுக்கு போய் பார்க்குறாங்க. கிச்சனில் ஃபுல்லாக தேடுறாங்க. ஹாலில் அருண் உட்காந்துட்டு இருக்காங்க. அருண் கிட்ட கேட்குறாங்க, அருண் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், சரி நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கார்த்தி வெளியே வராங்க. அங்கே அவங்க அப்பா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா தீபாவை பார்த்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா நான் இங்கே தான் ரொம்ப நேரமாக ஃபோன் பேசிட்டு இருக்கேன், இங்கே வரலையே அப்படின்னு அருணாச்சலமாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் கார்த்தி எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட்டாக திரும்பவும் அவங்க ரூமுக்கு போய் மைதிலிக்கு கால் பண்ணுறாங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்கவும், நல்லா இருக்கோங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மைதிலி கேட்கவும், இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனியன் இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தான், அதுதான் எப்படி இருக்கான், அவன் உடம்பெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், அவன்லாம் நல்லா தான் இருக்கான், அங்கே வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு மைதிலி கேட்க, இல்லைங்க தீபா அங்கே ஏதாவது வந்தாங்களா, இங்கே காணோம் அப்படின்னு கார்த்திக் கேட்க, அது எப்படிங்க உங்ககிட்ட சொல்லாமல் வருவாங்க, எப்படி இருந்தாலும் எங்கே போகிறதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே தீபா வருவாங்க அப்படின்னு மைதிலி கேட்க, இல்லைங்க என்கிட்ட எப்பவுமே சொல்லிட்டு தான் வருவாங்க, வேற எங்காவது கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்களான்னு சொல்லி நானும் பார்க்குறேங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, சரிங்க என்னன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு மைதிலி சொல்ல, சரிங்க நீங்களும் அத்தை மாமா கிட்ட எதுவும் இதை பற்றி ஷேர் பண்ணாதீங்க, நானே பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் கார்த்தி ரொம்ப வேகமாக சரி கோயிலுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே அருண் வராங்க. என்ன கார்த்தி தீபாவை பார்த்தியா, எங்கே போனாங்க அவங்க அப்படின்னு அருண் கேட்கவும், காணோம்னா நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எங்காவது கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் கார்த்தி 2 பேரும் சேர்ந்து காரில் போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையா தேடுறாங்க. அப்புறம் கோயிலுக்கும் போகிறாங்க. அங்கெல்லாம் தேடி முடிச்சதுமே சரி லாஸ்ட்டாக அவங்க முருகன் கோயிலுக்கு தான் போவாங்க, அங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படின்னு கார்த்தி சொல்ல, சரி முதல்ல அங்கே போங்கிறாங்க அருண். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒவ்வொரு பக்கம் போய் அங்கேயும் கோயிலில் தேடுறாங்க. அங்கே குருக்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக அவங்க கிட்ட போய், தீபா ஏதாவது இங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்க, உங்கள் வீட்டுக்கார அம்மா தானே, அவங்க வரலையே, அவங்க வந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கார் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தூணில் செஞ்சு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பும் போது என்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புவாங்க, இன்றைக்கி அவங்க எதுவும் வந்த மாதிரி ஞாபகமே இல்லையே, வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு கார்த்திக்கும், முருகா நீ அமைச்சு கொடுத்த உறவு,
நீயே பிரிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் தேட போகிறாங்க. இன்னொரு பக்கம் மைதிலி நேராக வீட்டுக்கு வராங்க, தீபா வீட்டுக்கு. கரெக்டாக ஐஸ்வர்யாவும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வராங்க. இவன் என்ன இங்கே வரா திடீர்னு அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுக்கிட்டே வராங்க. என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, நான் கார்த்திக் தம்பியை பார்க்கலான்னு வந்தேங்கிறாங்க மைதிலி. என்னாச்சு, ஏதாவது பண உதவி வேணுமா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, மைதிலி சைலண்ட்டாகவே இருக்காங்க. இல்லை, இனி எனக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல, அதான் பண உதவி ஏதாவது வேணுமான்னு கேட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே கார்த்தி அருண் 2 பேரும் வந்துடுறாங்க. அருண் ஐஸ்வர்யா கிட்ட வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ஏங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வேற ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு அருண் ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்கள் என்னங்க திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னு கார்த்தி மைதிலி கிட்ட கேட்க, ஆமாம் தம்பி, நீங்கள் வேற தீபாவை காணோன்னு சொல்லிட்டீங்க, அதான் என்ன ஆச்சுன்னு சொல்லி நேரில் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னாலையும் வேற எந்த வேலையும் செய்ய முடியல. தீபா எங்க தம்பி அப்படின்னு மைதிலி கேட்டுட்ருக்க, அவங்க எப்பவும் போகிற கோயில்கள்லாம் போய் பார்த்துட்டு தாங்க வந்தோம். நான் எப்படியாவது இன்னைக்குள்ளே அவங்களை கண்டுபிடிச்சிருவேன். நீங்கள் அது வரைக்கும் அத்தை மாமா கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நேராக ரூமுக்கு போகிறாங்க. அங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே டேபிள் மேலே ஒரு பேப்பர் வச்சிருக்கு. அதையும் கார்த்தி நோட் பண்ணுறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.